கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை, மறைஞ்சிட்டாரு. 2 நாளாக சோசியல் மீடியா எதை திறந்தாலுமே இந்த செய்தி நம்ம கண்ணை தவற விட முடியாத அளவுக்கு எங்கே போனாலுமே இந்த செய்தி தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ அவரை அடக்கம் பண்ணுற அந்த லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் அவர் பிடிக்காதவர் கூட அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருந்தா அவருடைய 2 பையன்கள் அழுகிறது, பிரேமலதா அழுகிறது, அவருடைய ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள் வந்து நின்று அவரை இறுதி அடக்கம் செய்கிற வரைக்கும் அவங்க அழுத காட்சிகள், அவர் கூட வேலை செஞ்சவங்க அந்த ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது விஜயகாந்த் அவர்களை கட்சி தொடங்கும் போது எதிர்த்தவங்க கூட ஒரு 2 செகண்டு 2 துளி கண்ணீராவது சிந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இறந்த பிறகு இவ்வளோ பெரிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து அங்கே கலந்துக்கிட்டது. அதை விஜயகாந்துக்கு அவர் செஞ்ச அந்த இறுதி அஞ்சலி, அதில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவர் கண் கலங்கினது. காரில் ஏறி உட்காந்து மீசை ராஜேந்திரன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் அழுதது. அந்த அளவுக்கு அவர் கேப்டன் மேலே எவ்வளோ ஒரு நட்பாக இருந்திருக்கிறாரு.